பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வந்த பகலவன், உணர்வை இழந்து உரிமை இழந்து கிடந்த இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பன், 2000 ஆண்டுகளில் எவனும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன், சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன், தேராயிரம் பூட்டி திரு என்று வந்த திருமகன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள், கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய இராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே எதற்காக போராடினோம்? எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? கட்சி ஆரம்பித்து பதவியை கைப்பற்றல. அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதற்காக இந்த அதிகாரத்தை விரட்டி தரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவைநெய்ய பாவாணர். தாய்மொழியை இழந்துவிட்ட மறந்துவிட்ட இனம் வாழாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவிருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். இதுதான் வரலாறுங்களும் நிகழ்ந்திருக்கிற உண்மை. வரலாற்றை பாதுகாத்த இனங்கள் தான் உயிர்ப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் மொழியை இழந்தோம், வரலாற்றை மறந்தோம், உணர்வின்றி உயிரோடே இறந்தோம். எதற்கு இந்த அதிகாரம்? சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அன்னை தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க அதிகாரம். அதற்காகவே அதை நோக்கி விரைகிறோம். மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றையும், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். புறக்கணிக்கப்பட்ட அடையாளங்கள் முழுக்க முழுக்க அழித்து மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே களத்திற்கு வந்தோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்றான் எங்கள் புரட்சி பாவலன். எங்கள் முன்னோர்கள் கண்ட அந்த நல்ல ஆட்சி, அறம் சார்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் வாரிசுகள் அந்த ஆட்சியை இதே என் அன்னை நிலத்தில் நாங்கள் நிறுவுவோம். இது எங்களுடைய கனவு அல்ல. அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. கியாப்பே விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலையடிகள், எண்ணற்ற பெருமக்கள், எங்கள் தாத்தா பொதுவுடைமை போராளி கலிய பெருமாள், புரட்சியாளர் தமிழரசன் போன்ற முன்னவர்களின்
கனவு. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் எங்கள் முன்னவர்கள். கீழப்பலூர் சின்னச்சாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், இப்படி எண்ணற்ற பெருமக்கள், சிவகங்கை அரசேந்திரன் போன்றவர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள். தன்னுயிர் மொழி செத்துவிடக்கூடாது என்பதற்காக. பயனற்று போனது, மொழி செத்து போனது. என் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு தேசியனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அன்றுதான் அந்த இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் பாதுகாக்கப்படும். இந்த இனத்திலே இதை உணர்ந்தறிந்த ஒரே ஒரு மகன் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். அதற்காக அவன் முன்னவர்கள் கொண்டிருந்த நோக்கத்தை அவன் உள்வாங்கினான். என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. மண்டியிட்டு வாழ்வதை விடவும் மானத்தோடு மாண்டு போவதே மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற நோக்கத்தை உள்வாங்கினான். எனக்கு வேண்டியது என் இனத்தின் விடுதலை, விலை தலையே ஆனாலும் தர தயக்கமில்லை என்று களத்திலே பாய்ந்தான். கையிலே ஆயுதம் இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே ஆயுதமாக ஏந்தினான். உலக வரலாற்றில் எத்தனையோ விடுதலை போராட்டங்கள், இயக்கங்கள், அந்த இயக்கமும் மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்கவிட்ட இயக்கம் உலக வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற தேசிய இராணுவம் தான். பயந்து சாகிறான். அவர் படத்தை பார்த்தாலே நடுங்குகிறான். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் உடன் பிறந்தார்களும் திரும்ப திரும்ப இதையே மறைய விடாமல், அழிய விடாமல் அந்த உணர்வை பேசி பேசி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரச்சனை இவர்களுக்கு. ஈழம் என்பது எங்களுக்கு 3 எழுத்து சொல்லல்ல, தொலைதூர தீவும் அல்ல. தமிழ் தேசியனத்தின் தேச விடுதலை தேசம். நீ என்ன சொல்லி இந்த உணர்வை நீர்க்க செய்து விடலாம், மறைத்து விடலாம் என்று எண்ணி என்றால் அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. சீமானன்பன் ஒற்றை மகன் என்று நீ எண்ணினால் அது பெருத்த ஏமாற்று. பல லட்சக்கணக்கான தீ, பெருந்தீ பற்றி பரவி கொண்டிருக்கிறது. முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீரனும் 100 சீமானுக்கு சமமானம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கலைகிற கூட்டம் அல்ல, விளைகிற கூட்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காத்தடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் அல்ல, புயலே அடித்தாலும் அதே இடத்தில் அசையாமல் நிற்கிற வீரியமிக்க மணிகள். நாங்கள் எண்ணி தொடங்கினோம், வீழ்ச்சியில் இருந்துதான், விழுந்த இடத்தில் இருந்துதான் எழுந்தோம். வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும் என்கிற எண்ணம்தான் வலிமையும் நம்பிக்கையும். என் உடன் பிறந்தவர்களே, என் உயிருக்கு இனிப்பானவர்களே, 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியது இருக்கிறது. இந்த பின்னோக்கி போனது 7 அடி அல்ல, 70 அடி பாய்வதற்கு என்பதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நம் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராக வலிமையான ஆயுதங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகள் நாம் ஏந்துகிற அறிவாயத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தில் இன்னும் எவனிடத்திலும் இல்லை,
அது எவனும் நமக்கு எதிராக ஏந்த போவதும் இல்லை. அவதூறை வேண்டுமானாலும் பரப்பலாம். நீங்கள் அதற்கெல்லாம் துவண்டு போகிறவர்களா? விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு. தலைவர் நமக்கு கற்பித்ததான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் அல்ல. கடந்து போ, நடந்து போ, உன் லட்சிய பாதையில் எந்த இடம் இருந்தாலும் தாண்டி வா. எவ்வளவு பெரிய கனவை சுமந்து போராடிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். ஒரு தேசிய இனத்திற்கான தேச விடுதலை, தனித்த தாயகம், சுதந்திரம் பெற்ற தனித்த தாயகம் என்கிற புனித கனவு. ஒற்றை மகன், அவன் முதல் அமைச்சில்லை, அமைச்சர் வாரிசல்ல, மன்னன் இல்லை, திவான் இல்லை, ஜமீன் இல்லை, எளிய மகன். அவன் தாயகத்தின் விடுதலைக்கு களத்திலே நின்று போராடி உயிரை கொடுக்க வா என்று அழைத்த போது 50,000த்திற்கு மேற்பட்ட வீரமறவர்கள் களத்திலே ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு இல்லாது பாய்ந்தார்கள் என்றால் அந்த தலைவனின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, தாயகத்தின் விடுதலையின் மீது அவர்கள் வைத்திருந்த பெரும்பற்று. அல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து, இந்திய துணைக்கண்டமும் இணைந்து, அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையும் இந்த நிலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மை அழித்தார், கதற கதற அழித்தார். போர் சூழலில் களத்திலே நின்ற மகன். பதாகையில் படங்களில் பார்க்கிறீர்கள், கரிக்கட்டையாக கடுகி கிடக்கிறது நம் பிள்ளைகள் தான். உடல் சிதைந்து இறந்து கிடப்பது நம் பிள்ளைகள் தான். என்ன மொழி பேசப்போகிறோம், எந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை தெரியாது இறந்து போன பிஞ்சுகள் இவர்கள் தான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அளித்தார்கள். சொந்த நாட்டு மக்களின் மீது இராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது. சிரியா மீது நடக்கும்போது அமெரிக்கா ரஷ்யா உள்ள வருது, எப்படி இராணுவ தாக்குதல் நடத்தின? நம் மீது நடத்தும்போது அவர்கள் எல்லாம் துணை நின்றார்கள், கேட்க வரவில்லை. வான்வெளி தாக்குதல், சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல், பாஸ்பரஸ் குண்டுகள், கொத்தனி குண்டுகள், நச்சு குண்டுகளை வீசிக்கொண்டார்கள். நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவனின் பரம்பரை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லா உயிர்களையும் நேசித்தவனின் வாரிசுகள், பத்துண்டு பல் உறவுகள் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய அவனுடைய பிள்ளைகள். உலகத்தில் எத்தனை நாடுகளை வென்றான் நம் முன்னவன் அரசேந்திரனும் அவன் அப்பன் அருள்மொழியும். ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற சின்ன செய்தி வரலாற்றில் பதிவானது உண்டு இல்லை. ஏன் மாண்பு, ஏன் என் தாய் தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, ஆனால் பகைத்தால் எவனையும் மிச்சம் வைக்க தெரியாது. அதுதான் அவள் பிறவிக்குணம். ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் முன்னாடி உட்கார வைத்து நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சி, ஒரு பிஞ்சு நெஞ்சிலே குண்டை பாய்ச்சி கொண்டு இறந்து கிடக்கும்போது உலகத்தில் ஒருவன் பேசல. இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், மகனுடன் பேசுகிற உலக தலைவர்கள் ஒருவன் பேசல. ஏன்? சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள். கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். 2008 2009 அந்த காலகட்டத்துக்கு 1,70,000 பேருக்கு மேலே மரணம். மக்கள் போரிலே சரணடைய சொன்னார்கள். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார்.
10,000க்கு மேற்பட்ட நமது மக்கள் கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார்கள். அந்த 10,000 பேரின் நிலை என்ன? அதிபராக வந்த சிறிசேனா சொல்லுகிறார், எல்லோரும் செத்து போய்விட்டார்கள். 10,000 பேரை சரணடை வந்த மக்களில் பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசி இல்லையா, பட்டினி இல்லையா, நோய் இல்லையா, எப்படி செத்தார்கள் எவனுமே கேட்கல. கேட்கிறோம் நாம், எவன் காதிலும் கேட்கல. ஏன்? அதிகாரம் இல்லை. பல ஆண்டுகளாக கூவுகிறோம் சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அப்ப எப்போது கேட்கும்? கூரை மேல் ஏறி அதே சேவல் கூறினால் எல்லாருக்கும் கேட்கும். அந்த கூரைதான் இந்த நிலத்தின் அதிகாரம். அதற்குத்தான் இவ்வளவு அரும்பாடாட்சி களத்திலே தோற்றாலும் தோற்றாலும் திரும்ப 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 களத்திலே நிற்பதற்கு காரணம் அதுதான். தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய் விடுவார்களா? இல்லை. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ என்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மூச்சு தமிழ் தேசியத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை விடுதலை என்றுதான் உலகிலே ஏதோ ஒரு ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழீழ விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று என் மொழி நிராகரிக்கப்பட்டு எங்கள் குரல் வழி நெரிக்கப்படலாம், நீ என் வெற்றியை தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லாம் நினைச்சான், அப்படிதான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் என்றார்கள். தமிழீழ தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாய் நிலத்தில் அவன் மகன் சீமான் இந்த நிலத்தில் அதே புலிக்கொடியை ஏந்தினான். 2010ஆம் ஆண்டு மதுரையிலே இதே மே 18 பேரெழுச்சியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். இலக்கை குறித்தாகிவிட்டது, பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில்தான் இருக்கிறது இலக்கு, சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் எங்கள் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 இத்தனை மொழிக்காக செத்த மறவர்கள், இனத்திற்காக செத்த மறவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போவதா என்பதை என்னரும் தம்பி தங்குகள் உயிரினுமிலே உடன் பறந்தார்கள் உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். ஒரே வழிதான், ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கணும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே ஒன்று திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையானது. எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்க வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்தது வாழ்ந்தது என்ற சுவடு இல்லாமல் முடிந்துவிடும். இப்போதே முடிந்து விட்டது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பிலிருந்து பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்கள் தான் இங்கே இங்கே உலகில் நமக்கென்ற ஆதரவு குரல் எழுப்பவோ
ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள் நாம் என்கிறார். இப்ப யாரும் இல்லை. எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம். நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது. அதை நிறுவிக்காட்டினான் நம்முடைய தலைவன். எந்த இராணுவத்திடம் படை உதவி கேட்கல. சொந்த நாட்டு மக்களை, தன் இனத்தின் மக்களையே இராணுவமாக கட்டி போராடியவன். எவனையும் சார்ந்தில்லை. என் விடுதலை என் கையில். நமக்கு ஏன் விடுதலை தேவைப்படுகிறது? எதற்கு நமக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது? எதற்காக நமது முன்னவர்கள் போராடினார்கள்? நமது மாவீரர்கள் எதற்கு இத்தனை ஆயிரம் பேர் உயிரை கொடுத்தார்கள்? உரிமை பெற்று நம் இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்கள் உயிர் இல்லை நம்மோடு, ஆனால் கனவு இருக்கிறது நம் கையோடு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் விரியும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றுகிற அந்த ஈகை சுடர் என்பது நம் நெஞ்சுக்குள் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பை அடுத்த 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 தலைமுறைக்கு அணைய விடாமல் பாதுகாத்து கடத்த வேண்டும். ஒற்றை மகன் இத்தனை பேரை உணர்வு சூடேற்றி உசிப்பவில்லையா? இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேரர்கள், எவ்வளவு ஆழ்ந்த செறிந்த கருத்து செறிவோடு மக்களை உசுப்பக்கூடிய பேராற்றல் கொண்ட பேச்சாளர்கள், கருத்தாளர்கள் நம் பிள்ளைகள் எத்தனை பேர், எத்தனை பேர். இறுதியாக போர் முடிவதற்கு சற்று முன்பு தலைவர் சொன்ன வார்த்தை, பற்ற வைத்து விட்டோம், அது எரியும் என்கிறார். அவர் பற்ற வைத்து விட்டார், எரிகிறது. இங்கு மட்டும்தானா? தமிழீழ தாயகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற நம் இனச்சொந்தங்கள் வாழ்கிற எல்லா தேசங்களிலும் இந்த உணர்வு பற்றி எரிகிறது. வீதியில் இல்லை என்றால் வீட்டுக்குள், வீட்டுக்குள் இல்லை என்றால் நெஞ்சு கூட்டுக்குள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நம் மாவீர தெய்வங்களை, மண்ணின் விடுதலைக்காக மாவீரர்களை தெய்வங்களாக தந்த நம் பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள். களத்திலே நின்றவர்கள், கைகாலை இழந்தவர்கள், இன்னும் காலிலே, நெஞ்சிலே, தலையிலே குண்டை சுமந்து இருப்பவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமமாகிவிடும். எடுத்த இலக்கை முடியும் வரை, ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுதான், உன்னால் முடியும் வரை போராடு என்பதல்ல, நினைத்தது முடியும் வரை போராடு. முடிய வரை போராட இல்ல, நாம் நினைப்பதை முடிக்கிற வரை போராட வேண்டும். இந்த நிலையை நம் பிள்ளைகளுக்கு விட்டுவிட்டு செல்ல போகிறோமா? ஈழ மண்ணிலே பயணித்து போகிறபோது சிறு சிறு பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும், என் உடன் பிறந்தார்களே, என் அக்கா, என் அண்ணா, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்கப் போகிறீர்களா என்று கேட்பது போல, ஏக்கத்தோட பிஞ்சு குழந்தைகள் பார்த்து கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? நாமே வென்று முடித்து விடுதலை பெற்ற நாட்டை நம் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உறுதியை ஒவ்வொரு வீரனுக்கும் தர வேண்டும் என்பதற்காக. அதேதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே சொல்கிறேன், உங்கள் உடன் பிறந்தவன். இன்றைக்கே படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, குடிக்க நீர் இல்லை, சுவாசிக்க காற்றில்லை, நஞ்சில்லாத உணவில்லை, பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு. எனக்காக ஒரு முறை புற்றுநோய் மருத்துவமனைக்கு நீ போய் வா. 2, 3, 4 வயது குழந்தைகள் தலையில் மொட்டையடிக்கப்பட்டு இந்த புற்றுநோயோடு இருக்கிறதை நீ பார்த்த பிறகு நிம்மதியாக உறங்கிவிட்டால் அதற்கப்புறம் நான் பேசுகிறதை நிறுத்திடுறேன். நமக்கு இருக்கிற ஒரே வழிதான், இவ்வளவு இழந்திருக்கான். நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு இவர்கள் தான் சொன்னார்கள். ஆயுதத்தை கீழே வைத்து விடுங்கள், போரை நிறுத்துங்கள், அரசியல் தீர்வை பெற்றுத்தருகிறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள்தான். இந்த பன்னாட்டு சமூகம் எல்லாம் இன்னைக்கு ஐநா பெருமன்றத்திலே போனால் இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலை அல்ல, ஒரு போர்க்குற்றம், அவ்வளவுதான். அதை இனப்படுகொலை என்றே ஏற்க மறுக்கிறது. காரணம், இங்கே இருக்கிற அதிகாரமும் இந்திய ஒன்றிய அதிகாரமும் நமக்கு எதிராக இருக்கிறது.
தமிழர்களின் தாயக விடுதலையை தடுக்கிறது. உலகத்தின் மரபென்ன, வல்லாதிக்கத்தின் அழகென்ன? எளியவன் பக்கம் நிற்பது. புரட்சியாளர் லெனின் என்ன சொல்றான்? ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறார். அந்த பிறப்புரிமை கெட்டுத்தான் நாம் போராடினோம். ஒரு வீட்டுக்கு மனமுடித்து வருகிற மணப்பெண் வாழ பிடிக்கவில்லை என்றால் மனமுறிவு கேட்டு செல்வதை அவ குடும்ப உறவை சிதைக்கிறாள் என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ஒரு தேசிய இனம் விடுதலை பெற்று பிரிந்து செல்ல விரும்புவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்கிறான். அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தை தான் பன்னாட்டு சமூகம் செய்கிறது, இந்திய பெருநாடு செய்கிறது. தன் கொடுமை. இனப்படுகொலை என்றால் படுகொலை செய்த இனத்தோடு படுகொலை செய்யப்பட்ட இனம் இணைந்து வாழ்வது என்பது சாத்தியமில்லை என்ற நிலை வரும். அங்கே தனித்தமிழில் சோசலிச குடியரசு மலரும். அதனாலேயே இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இதே அதிகாரம் நம்மிடத்தில் வந்தால் எவன் மறுப்பான்? எவன் மறுப்பான்? தமிழ் தேசிய அரசு நிறுவப்பட்டால் பல லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு தமிழீழ தேசிய அங்கீகார மாநாடு ஊழக பெரும் தலைவர்கள், இந்திய நாட்டிலே பிற மொழிவழி தேசிய மக்களின் தலைவர்கள், மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு என் தாயக விடுதலையை ஆதரிப்பவன் எவன், எதிர்ப்பவன் எவன் எனக்கு சொல்லு. என்னோடு நிற்க போறது யார், எனக்கு எதிராக நிற்க போறது யார்? இந்த நிலைப்பாட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. அங்கங்கே சுட்டுக் கொல்லப்பட்டு கொண்டிருந்த போது இந்திய நாடாளுமன்றத்திற்கு அம்மையார் இந்திரா காந்தி அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று பதிவு செய்தார். ஆனால் என் மொத்த இனமும் செத்து விழுந்த போது, கொன்றொழிக்கப்பட்ட போது அது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு அவருடைய வாரிசுகள், ஆட்சியாளர்கள் சொல்ல தயங்கிவிட்டார்கள். ஏன்? போரை நடத்தி கொன்றவனை அவன்தான். போர் குற்றம் என்ற அளவிலே தான் நிற்பார்கள். நாம் அந்த போரே குற்றம் என்று சொல்கிறோம். ஒரு நாட்டு மக்களை தன் நாட்டு இராணுவத்தில் இடம்பெற முடியாது என்ற நிலையை வைத்துக்கொண்டு ஒரு இனத்தின் மக்களை, உரிமை கேட்டு போராடுகிற மக்களை அதே இராணுவ வலிமை வைத்து அழித்து ஒழிப்பதை பன்னாட்டு சமூகம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. எவனுக்கு தகுதி இருக்கிறது? உரிமை, சுதந்திரம், மனிதநேயம் இதெல்லாம் பேச யாருக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது உலகத்தில்? அப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி, போர்க்குற்றம் என்று நிறுவிட்டாவே, போர்க்குற்றம் செய்து அது அழித்து ஒழித்தது முழுக்க தமிழர்களே என்று நிறுவினாலே, அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனம் அழித்தொழித்த இனத்தோடு இணைந்து வாழ்வது சாத்தியமில்லை என்ற நிலையை உருவாக்கணும். இதுதான் இறுதி தீர்வு. நமக்கு தனி தமிழீழ நாட்டை தவிர நமக்கு வேறு தீர்வு இல்லை. இறுதி இலக்கு அதுதான். இவன் சொல்லுவான் 13வது சட்ட திருத்தம், அது இது என்ன திருத்தம்னு சொல்லு, ஒன்றும் தெரியாது. வடகிழக்கு மாகாணங்களை இணைச்சி ஒரு மாநில உரிமை கொடுக்குறது. அதில் 15வது சட்டத்தை வரைவென்ன, முழு அதிகாரம் ஆளுநருக்கு. ஆளுநரை நியமிக்கிறது யார்? சிங்கள அரசு. ஆளுநருக்கு முது அதிகாரத்தை கொடுத்துட்டு நம்ம மாடி 2 இதை இணைச்சி என்ன பண்ண போகிற? அதனால் இங்கே ஒன்றத்துக்கு உதவாத ஆளுநர் உட்காந்துக்கிட்டு படுத்துகிற பாட இங்கே தாங்க முடியல, தமிழ்நாட்டிலே தாங்க முடியல. இங்கேயாவது காவல்துறை உரிமை இருக்குது, காணியை வாங்கி விற்கிற உரிமையாவது இருக்குது. அங்கே அதுவும் இல்லை, அந்த உரிமையும் இல்லை. அதனால் நமக்கு இருக்கிறது ஒரு பொது வாக்கெடுப்பு. இப்போ நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, அதனால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதிகாரம் வந்தவரும் அதை நோக்கித்தான் நகர்வு. அனைத்து உலகங்களும் பயணம் செய்து என் அன்பு சொந்தங்களெல்லாம் ஒன்றிணைத்து பன்னாட்டு சமூகத்தில் முறையிட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். எப்படி கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர், அண்மையில் சேர்பியா, கொசோவா, அண்மையில் தெற்கு சூடான் பிரிந்தது போல பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? என் இன சொந்தங்கள்கிட்ட ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்றால் நாங்கள் வாய் மூடி மௌனிக்கிறோம். இல்லை தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்றால் எங்களை பிரித்து தனித்தமிழீழ சோசலிச குடியரசாக அறிவியுங்கள். இதுதான் எங்கள் நிலைப்பாடு, கோட்பாடு. அதை நோக்கிய பாய்ச்சலுக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதுதான் அரசியல் தீர்வு. இங்கிலாந்து, அயர்லாந்து பிரிஞ்சது போல், நார்வே, ஸ்வீடன்லாம் பிரிந்தது போல் அது ஒன்றை தவிர நமக்கு வேறு வாய்ப்பு இல்லை.
இங்கே 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறையை தாண்டி வாழ்கிற என் இன சொந்தங்கள் இந்த நிலத்திலே, தமிழர் தாய் நிலத்திலே 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏதிலிகள் என் இன சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் குடியுரிமை கொடுப்பதில் என்ன பிரச்சனை பாருங்கள். திபெத்தியனுக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தலாய் லாமா தலைமையில் இந்த திபெத்தியனுக்கு குடியுரிமை கொடுத்து, வணிக வளாகம் கொடுத்து, திரையரங்குகள் கொடுத்து, பள்ளி கல்லூரிகளை கொடுத்து, எல்லாம் கொடுத்து இந்த நாடு அங்கீகரிக்குது திபெத்தியனை. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள் நாங்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கிழுத்து சிறைப்பட்டு தூக்கிலதங்கி செத்தம் மறவர்களின் பிள்ளைகள் நாங்கள். இந்த நிலம் முழுமைக்கும் என்னது, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். டோனி ஜோசப், ரிச்சர்டு மார்ட்டினும் ஆய்வு கட்டுரைகளை நிறுவுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம், இந்த நிலத்திற்கும் சிங்களனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவன் நண்பன் என்றால் நான் யார்? நான் யார்? சொந்த நாட்டு மக்களை சிறைபிடிக்க விட்டு, சுட்டுக் கொள்ள விட்டு வேடிக்கை பார்க்கிற நாடு வெக்கமல்ல? வெக்கமல்ல? குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம், கடற்படை ராணுவம் கைது செய்து கொண்டு வருவது விரட்டி போய் மீட்டுக் கொண்டு வர இந்திய கடற்படை ராணுவம் என் மீனவர்களை கைது செய்யும்போது வேடிக்கை பார்த்து நிற்க காரணம் என்ன? ஏன்னா தமிழன். அவனுக்கான அதிகாரம் நிறுவப்படவில்லை. இப்ப நிறுவப்பட்ட அதிகாரம் அவனுக்கானது இல்லை. இங்கே சிக்கல் அதுதான். எதற்காக நாம் வென்றாக வேண்டும்ங்கிற உறுதியான நிலைப்பாட்டில் நிற்க காரணம் இதுதான். கால்களை இழந்து, கைகளை இழந்து, விழியை இழந்து, உறுப்புகளை சிதைய கொடுத்து களத்தில் நின்றார்களே நம் வீரர்கள். யாருக்காக? எனக்கு கால் இல்லை, பரவாயில்லை, சுதந்திர தாயகத்தில் என் உடன் பிறந்தார்கள் சுதந்திரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக. எங்கள் கண்கள் சிதைந்து போனது, ஆனாலும் பரவாயில்லை, விடுதலை பெற்ற தாயகத்தை எங்கள் பிள்ளைகளின் கண்கள் பார்க்கட்டும் என்பதற்காக. கைகள் இல்லை, இதற்காக. எங்களுக்கு இல்லை, பரவாயில்லை, எதிர்காலத்தில் என் இன பிள்ளைகள் விடுதலை பெற்ற நாட்டிலே பறக்கிற என் தேசிய கொடியை விண்ணுயர பறக்கிற போது கைதட்டி மகிழட்டும் என்பதற்காக. இது எல்லாவற்றையும் மறந்து கடந்து போனால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கொப்பானவன். எனக்காக செத்தவனை நான் மறந்தால் நான் இறந்த பிணத்தினும் கேவலமானவன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் பாதியிலிருந்து, அதிலிருந்து, இதிலிருந்து தொடங்கல, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறோம். உன் தாய்மொழியை நீ ஆனாவிலிருந்து எழுத வேண்டும். அழிந்து போனது, உன் இனம் செத்து போய்விட்டது. தமிழர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. இருந்திருந்தால் நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறோம், இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம்? இங்கே யாரும் இல்லை, எல்லாம் முடிந்து போனது. ஒரு சுடுகாட்டில் நின்று கத்திருந்தா கூட 10 பிணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்திற்கு முன்பு 15 ஆண்டுகளாக நான் பேசியதை விட்டுவிடாதே. நம் மாவீரர்கள் அடைகாத்த அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாதே, பற்றவை. முன்னைக்கு முன்னே வேகமாக 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 கடைசி சுற்று, லாஸ்ட் ரவுண்ட் என்ற போது என்ன வேகம் எடுத்து ஓடுவாய், அந்த ஓட்டத்தை இந்த 5 ஆண்டுகள் ஓட வேண்டும். என் உடன் பிறந்தார்கள். தலைவர் நமக்கு கற்பித்ததுதான். சுபாஷ் சொல்றான்ல, உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். தலைவர் நமக்கு சொல்றாரு, நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று. நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி மிக அருகில் இருக்கிறது. இப்போ வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.